அப்ப ஈஸ்வரா, இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. எனக்கே தெரியாம அவங்க என்ன வச்சு ஏதோ பண்ண பாக்குறாங்க. என்னால முடியாது. இனிமே என் அத்தையை விட்டு என்னால இருக்க முடியாது. நீதாப்பா என்ன காப்பாத்தணும். இதை ஒரு வேண்டுதல எடுத்துக்கோங்க. மைதிலி, உனக்கு தண்ணி கூட ஒழுங்கா எடுக்க தெரியாதா? ஒரு டம்ளரை கூட ஒழுங்கா எடுக்க தெரியாம கீழே உருட்டி விட்டுட்டு இப்படி சில மாதிரி நின்னுட்டு இருக்க. விழுந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. உடனே அதை போய் எடுத்துட்டு வரணும்னு யாராவது சொல்லி தரணுமா? தண்ணி எடுக்க வந்தேன். டம்ளர் கை தவறி கீழே விழுந்துருச்சு. மாமனாருக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக குடும்பத்தையே எழுப்பணும்னு அவசியம் இல்ல. போதும் மோகினி, போதும். எதுக்கு அவளை திட்டுற? சரி, படுத்து தூங்குங்க. இத எரும மாடு மாதிரி சுத்திட்டு இருக்கே கொசு, அதுகிட்டயும் சொல்லுங்க. என் உடம்புல இருக்கிற ரத்தத்தை ஏற்கனவே உங்க அண்ணனும் உங்க அண்ணன் பையனும் உறிஞ்சு எடுத்துட்டாங்க. அதனால என்கிட்ட ரத்தம் இருக்காதுன்னு அதுகிட்ட சொல்லுங்க. சரி பண்ணியாச்சு. சரி பண்ணணும்னா இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனைய முதல்ல சரி பண்ணு. நாம மசாலாவை கஷ்டப்பட்டு தயாரிக்கிறோம். அதோட சுவையும் மனத்தையும் அவங்க அனுபவிக்க போறாங்க. மா, எப்பல இருந்து நீங்க இப்படி அடுத்தவங்களுக்கு புரியாத மாதிரி பேச ஆரம்பிச்சீங்க? என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுங்களேன். அதையும் நான் தான் சொல்லணுமா? யாராவது நேரா உங்க பெரியப்பா கிட்ட போய் சொல்லுங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ருத்ராவோட கைய புடிச்சுக்கிட்டு தலைய குனிஞ்சிட்டு வீட்டை விட்டு போனாரே, அப்ப இந்த வியாபாரத்தை யார் பாத்துக்கிட்டா? நான் தானே. இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? நான் தானே. எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்ச உடனே சொந்தம் கொண்டாட வந்துட்டாங்க. இந்த வீட்டு மேலையும் இந்த வியாபாரத்து மேலையும் அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்ல. ஒரு பைசா கூட அவங்களுக்கு கிடைக்க விட மாட்டேன். சொல்லிட்டேனா? முடிச்சிட்டியா? மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டியாச்சுல? இப்ப படுத்து தூங்கலாம்ல? சரி, இப்ப எல்லாரும் தூங்குங்க. எனக்கு இந்த கொசுவத்தி எல்லாம் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இனிமே பழகிக்கோப்பா. இதுதான் நம்ம விதியில எழுதி இருக்கு.
இன்னும் எத்தனை நாள் ஆகும் பீமா? அவங்கள பொண்ணு கூட பேச வைக்கிறேன்னு இந்த அம்மாவுக்கு நான் போன வாரமே வாக்கு கொடுத்திருந்தேன். ஐயா வந்து அவங்க கிட்ட இருந்து போன்னு. ராஜா ஜமீன்தார் பேசுறான். யாரு? நந்தினி அம்மாவா? இங்க பாருமா, நான் ராஜா ஜமீன்தார் பேசுறேன்னு சொல்லும் போது நீ நல்லா இருக்கேன்னு சொல்லலாம்ல? உனக்கு போன் பண்ண தோணலையா? ஆமாமா, நீ சரியா சொன்ன. இந்த வருஷம் நாங்க பார்வதி அம்மாவோட பேரை தான் தேர்ந்தெடுத்தோம். சரி, ஒரு நிமிஷம் உங்க அம்மா கிட்ட கொடுக்கற, நீ பேசு. நந்தினி, நான் தான் அம்மா பேசுறேன். எப்படிமா இருக்க நந்தினி? நான் பேசுறது. ஹலோ, லைன்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல லைனை சரி பண்ண முடியாது. அவளை நாளைக்கு நான் பேச வைக்கிறேன். பீமா, நீ அவங்கள பத்திரமா வெட்டிட்டு வா. சரிங்க ஐயா. சத்தியமாதான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நடந்த தப்புல உனக்கு பங்கு இருக்குன்னு என்னால இது வரைக்கும் நிரூபிக்க முடியல. சார், கதவு இன்னும் திறக்கல சார். கதவை தட்டுற சத்தமும் இப்ப கேட்கல. கதவை திறந்து யாரும் வெளியவும் வரல. ஏதோ பிரச்சனை நடக்குது. எங்க காணோம்? இங்கதான் இருக்கணும். கொலுசு சத்தம் கேட்கதான் பாரு. அந்த பக்கம் போ. சார், அவ அங்கேயும் இல்லை சார். சார், நமக்கு எல்லா பிளானும் போச்சு சார். அவன் நம்மளை ஏமாத்திட்டா சார். எல்லாமே போச்சு. அவ மட்டும் அவளோட அத்தையை பார்த்திருந்தா நமக்கு சரியான நேரத்துல 2 ஆதாரம் கிடைச்சிருக்கோம் சார். இப்ப என்ன பண்ண போறோம்?
சார் அவ எந்த ஒரு பொண்ணு தான் சார். நம்மளால அதை சீக்கிரமாவே நிரூபிக்க முடியும். அவ சரியான முட்டாளானது. புத்தி இருக்கிறவளா இருந்திருந்தா இந்த கிராமத்துக்கு மறுபடியும் வந்திருக்க மாட்டா. எனக்கு என்னவோ ஒருவேளை அவ அந்த ஜமீன்தாரை தேடி போயிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. இது இது நிச்சயம் அவளோட தான். தப்பிச்சு போறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கா. சார் எனக்கு தெரியும் சார். இங்கதான் எங்கேயோ இருக்கா. அவ இங்க இருக்க வாய்ப்பில்ல. வா போலாம். நீங்க போனை கட் பண்ணதை நான் பார்த்துட்டேன். என்ன என்ன பேசுறீங்க நீங்க? நான் ஏன் போனை கட் பண்ணணும்? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு போனை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜமீன்தாரையா, இத்தனை வருஷத்துல ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். என்ன பார்த்து உங்களால பொய் சொல்ல முடியலன்னாதான் நீங்க இப்படி திரும்பிக்கிட்டு என்ன பார்க்காம விஷயத்த பேசுவீங்க. நீங்க எதுக்கு போனை கட் பண்ணுங்க? பதில் சொல்லுங்க. நீங்க என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன் ஜமீன்தாரம். உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியணும்ல? சரி சொல்றேன். உண்மை என்னன்னா, இப்ப நந்தினி அம்மா அவ மாமியார் வீட்டுல இல்ல. அவ எங்க இருக்கா, யார் கூட இருக்கான்னு ஒண்ணுமே புரியல. என்னது? அவளோட அம்மா கிட்ட நாம என்ன பதில் சொல்றது? நாளைக்கு அவங்க வருவாங்களே, எப்படி சொல்றது? அந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுட்டு நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க எதை பத்தியும் பயப்படாம இருங்க. நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு அவங்கள நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. முதல்ல பார்வதியை எழுந்துட்டாங்க, இப்ப அவங்க பொண்ணையும் எழுந்துட்டாங்க. அம்மா, டிஃபன் எப்ப கிடைக்கும்? எனக்கு என்னப்பா தெரியும்? போய் உன் அண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் கேளு. காலையில இருந்து ஏதோ பாத்திரத்தை போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. சமீர், நல்ல வேளை நம்ம துணியெல்லாம் துவைச்சு காய போட்டோம். இல்லடா போட்டுக்கிறதுக்கு துணி கூட இருந்திருக்காது. அத்தை டீ. ஆமா, எதுக்கு இதெல்லாம்? அத்தை அது டீ எடுத்துக்கங்க. முதல்ல இத சொல்லு. இன்னைக்கு டிஃபனுக்கு என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு. அத்தை மாமா என்ன சொன்னாருன்னா, பெரிய மாமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏதாவது ஓ மாமனாருக்கும் பெரிய மாமனாருக்கும் சமைக்கிறதுக்கு தான் பாத்திரத்தை போட்டு உருட்டிட்டு இருந்தியா? பொரியல், மாங்காய் ஊறுகாய், பரோட்டா. வா, கொஞ்சம் ஸ்வீட் ஏதாவது பண்ணியா இல்ல அதையும் மறந்துட்டியா? ஆமா ஓ இருக்கா? இங்க பாருடா, ஆட்டாவுல செஞ்ச மால்பூவே. இத பார்த்த உடனே உன் மாமனாருக்கும் பெரிய மாமனாருக்கும் வாயில எச்சி கொட்டுமே. மோகினி, நான் தான் மருமக கிட்ட இதெல்லாம் செய்ய சொன்னேன். அண்ணனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டுல அவர் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, அதனாலதான். நான் என்ன வேணா நான் சொன்னேன்? சாப்பாடு மட்டும் என்ன, பணத்தையும் அள்ளி கொடுங்க. உங்க அண்ணன் இத்தனை வருஷம் வீட்டுக்கு தனியாவா வந்திருக்காரு? 5 அடி 10 இன்ச்ல அவரோட சொத்தையும் கூட்டிட்டு தானே வந்திருக்காரு. ஸ்பெஷல் டிஃபன் பண்ணி தானே ஆகணும்.
மைத்திலி, நீ உள்ள போய் வரவு செலவு கணக்கு நோட்டை கொஞ்சம் எடுத்துட்டு வா. இதுக்காக என்னெல்லாம் செலவாச்சோ அதெல்லாம் அதுல எழுதி வச்சிரு. கம்மியாவும் வேணாம், அதிகமாவும் வேணாம். சரியா? முதல்ல டீ குடிச்சிட்டு வா. டீ எல்லாம் அப்புறமா குடிச்சுக்கலாம். முதல்ல வீட்டுல சக்கரை இருக்கா இல்லையாங்கிறத பாப்போம். பெரிய மாமனாருக்கு வகை வகையா சமைச்சு போட்டிருக்கா மருமக. மாமா என்கிட்ட கொடுங்க. அவரு தனக்காக ஒண்ணும் எடுத்துட்டு போகல. விபீஷ்ணர் ராமர் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்னைக்காவது சாப்பிட்டுருக்காரா? என்ன அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சா? உங்க 2 பேரையும் அவங்க இந்த பேரை சொல்லி தானே கூப்பிடுவாங்க. விபீஷ்ணரோட மனைவி ரொம்ப அழகா இருப்பான்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஆமா, உன் புருஷன் எங்க? என்ன புருஷன்னு சொன்னா உனக்கு தெரியாதா? தமிழ்ல தானே உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உன் புருஷன் எங்க? ஏ சுராஜ். அத்தை வந்து எனக்கு தெரியாது. வேலைக்காரங்களை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வரதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல உனக்கு வாங்கிட்டு வர வேண்டியதை வாங்கிட்டு வந்தானா? ஜெய்ப்பூர்ல இருந்து மருந்து வாங்கிட்டு வந்தானா? வாங்கிட்டு வந்திருப்பானே. அவன் எப்படி அதை மறந்து போவான்? நேரத்துக்கு அதை போடு. சீக்கிரமா எனக்கு டீ கொடு. டீ குடிக்கலன்னா எனக்கு தலையை வெடிச்சிடும், தெரியும்ல? எல்லா இடத்துலயும் தெரியுச்சு சார். அவ எங்கேயோ ஓடிட்டா. அவளை காணும் சார். அவ இங்கதான் இருந்தாக்கணும். ஏன்னா அவளுக்கு இந்த கிராமம் ஆத்துப்படி. வேற ஏதோ பிளான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப மணி 7 ஆகுது. 9 மணிக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து என்ன பாரு. சார் அது வந்து சிங் சார் உங்களை அவர்கிட்ட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சார் நான் ஒரு விஷயம் சொல்லணும். நாம அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அந்த ஜமீன்தார் கிட்ட மாட்டக்கூடாது சார். அப்படி மாட்டினா நம்ம திட்டம்லாம் வீணா போயிடும் சார். அவன் ரொம்பவே ஆபத்தானவன் சார். அவ தலையெழுத்து அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? நான் வெளியில போயிட்டு சீக்கிரம். நான் மிலிட்டரி மேன். ஜெய்ப்பூருக்கு போறதுக்கான டிக்கெட் வாங்கியாச்சு போல இருக்கு. என்கிட்ட வாங்க சொல்லிருந்தேன்னா நான் சீப்பா முடிச்சு கொடுத்துருப்பேன்ல. அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவை ஃப்ரீயா கூட்டிட்டு போக என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அரசாங்கம் ஊனமுற்றவர்களுக்கு தனியா விலை குறைவா டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பாக்குற? வேற ஒண்ணும் இல்ல. உன்னை எங்கேயே அடிக்கிறதா இல்ல இந்த வீடு புறா சுத்தி சுத்தி அடிக்கிறதான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் அடிக்கிற அடியில உங்க அம்மாவாலேயே உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. உனக்கு மறந்து போச்சா? நீ இங்க வந்த அன்னைக்கே என்கிட்ட அவ்வளவு வாங்கினிய, அதுக்குள்ள மறந்துட்டியா? இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஏதாவது வாலாட்டணும்னு நினைச்ச உன் மூஞ்சி முகரை எல்லாம் பேர்ந்து போயிடும். யார்கிட்ட என்ன பேச? சமீர், கதவை தர. உள்ள என்ன பண்ற? யாரு? நான் தான். உள்ள கதவை சாத்திக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? வர வர உனக்கு பயமே இல்லாம போச்சு.